வெல்கம் டு டியர் ஃபுட்டீஸ் சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா என் ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலே தெரியும். நம்ம திரௌபதி கோயில் திருவிழா நம்ம வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் முதல் நாள்லேருந்து 2ஆம் நாள் வரைக்கும் நான் எல்லா வீடியோவும் நான் போட்டுட்டு இருந்தேன். நான் இந்த திரௌபதி கோயில் திருவிழா பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த வழிபாடு எப்படி இருக்குன்னா இந்த மகாபாரத கதையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் சரி, அந்த மகாபாரதத்தில் என்னென்ன கதை இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் இந்த வழிபாட்டில் எல்லாமே இடத்தையும் பண்ணுவாங்க. அது குறிப்பாக இந்த செஞ்சி, கடலூர் இந்தமாரி இந்த டிஸ்ட்ரிக் ஏரியாவில் தான் அதிகமாக இந்த வழிபாடு நடக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதேமாரி இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது இந்த கோவில். இந்த கோவிலோட லொக்கேஷன் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோவில். இந்த கோவில் வழுதாவூர் ரோட்டில் இருக்குது. இந்த கோவில் ஆக்சுவலாக தர்மாபுரின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று இருக்கும். அங்கே பெரிய ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்கும். இந்த கோவில் பேர் இந்த கோவில் பேர் என்னன்னா அருள்மிகு தர்மராஜன் உடலுரை பாஞ்சாலி அம்மன் கோவில். இந்த கோவில் பேர் ஆனால் எங்கள் லோக்கலில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா திரௌபதி அம்மன் கோயில் தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான கோவில் பேர் இது தான். இந்த கோவில் திருவிழா பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வீக்ஸ் நடக்குமா இந்த கோவிலில். அங்கே அவ்வளோ பேர் வருவாங்க. ஆனால் எங்கள் வீட்டாண்டே திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு நான் சிறப்பாக செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் பாருங்களேன், ஒன்று அவ்வளோ சூப்பராக செஞ்சுக்கிறாங்க. எல்லாம் ஒரு கிராமம் தான், சின்ன சின்ன வீடு இருக்கும் தான். அவ்வளோ சூப்பராக ஒத்துமையாக அந்த திருவிழா அவங்க கொண்டாடி இருக்காங்க. இல்லை இந்த திருவிழாவில் என்ன கான்செப்ட்னால், மகாபாரதத்தில் என்னென்ன கதை இருக்குதோ எல்லா கதையும் அப்படியே நேச்சுராக செய்கிறாங்க. ஒன்று நான் அவ்வளோ சூப்பராக பார்த்தா. அதுவும் சாமி அலங்காரத்தை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ சூப்பராக சாமி அலங்காரம் பண்ணுறாங்க. இவங்க அந்த அலங்காரம் பண்ணுறது, சாமி ஊர்வலம் வரப்போ அந்த இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதோ இப்போ கூட நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்தமாரி சிலம்பம் சுற்றுறது, அந்த வலையை வச்சு அந்த இது பண்ணுறது. அந்த காலத்தில் ஒரு திருவிழான்றப்போ எப்படி இருக்குமோ அதேமாரி தான் இந்த திருவிழா நடந்துட்டு இருக்குது. அதுவும் இந்த திருவிழா நடக்கிறதுக்கு ஒரு 45 டேஸ் முன்னாடி சில பேர் விரதம் இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு இந்த கதை நடக்கிறப்போ ஒருத்தவங்க ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதால இந்த 45 டேஸ் காப்பு கட்டிட்டு விரதம் இருப்பாங்க. காப்பு கட்டிட்டு ஒரு கதைக்கும் ஒரு ரோல் இவங்க பண்ணுவாங்க. அது பண்ணுறது அவங்க அந்த கேரக்டர் மாரி பண்ணுவாங்க அவங்க. அப்போ அவங்க காப்பு கட்டின்னு விரதம் இருப்பாங்க. முறையாக விரதம் இருந்து தான் ஒன்று இவங்க பண்ணுவாங்களாம். அப்படி அவங்க காப்பு கட்டுறப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது, சுத்தமாக இருக்கணும், அந்த காப்பு கட்டிக்கிறவங்க வீட்டில் தான் சாப்பிட்ணும். அந்தமாரி பார்த்து தான் இவங்க விரதம் இருந்து இவங்க பண்ணுவாங்க. நான் சொன்னால இந்தமாரி சிலம்பம் சுற்றுறது, இந்தமாரி சாமி எப்போ ஊர்வலம் வந்தாலும் இந்தமாரி யாரோ ஒருத்தவங்க இது பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். இது அவ்வளோ முறையாக விரதம் இருந்து முறையாக இதுக்கான அவ்வளோ பக்தியாக அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒன்று பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இது கூட்டு கட்டுறவங்க அந்தமாரி இவங்களாம் தான் இதை எடுத்து செய்வாங்க. செஞ்சு வருஷம் அதாவது எந்த ஜென்ரேஷன் செய்தோ அதே ஜென்ரேஷன் தான் திருப்பி செய்வாங்க. மற்ற யாரும் இதில் உள்ளார வர மாட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது 2 வாரம் திருவிழான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு 3 நாள் சாமி இது பார்த்திங்கன்னா என்ன திருவிழான்னா, இது என்ன கதைனா பாண்டவர்கள் அரக்கு மாளிகையிலேருந்து எரிப்பாங்க. அந்த கதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது அர்ஜுனனை அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு சகுனி துரோதனும் சேர்ந்து பார்த்திங்கன்னா பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் இதுவாக தங்க வைப்பாங்க, ஏமாற்றி தங்க வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நக்குலன் அதை கண்டுபிடிச்சிடுவார். இது அரக்கு மாளிகை, இதை சாதாரணமாக எரிக்க முடியும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுவார். அங்கே இருக்கவங்களாம் அடித்து போட்டு அவங்கள சாவடிச்சிட்டு பாண்டவர்கள் இருக்கிற மாரி அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு பாண்டவர் அந்த மாரி செட்டப் பண்ணிட்டு அரக்கு மாளிகை எரிஞ்சிட்டு இவங்க பாதாள வழியாக தப்பிச்சு இவங்க போயிடுவாங்க. அந்த கதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் அர்ஜுனன் அலங்காரம் பண்ணி இந்தமாரி ஒரு குடிசை மாரி ஒரு இதில் வச்சுடுவாங்க. இது எரிக்கிறாங்க. இது எரிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கிட்டாங்க மீன்ஸ் பாண்டவர்கள் பூமி வழியாக தப்பிச்சு போயிட்டாங்க. ஊரை பொறுத்தவரையும் பாண்டவர்கள் இறந்ததாக சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அவங்க காட்டுக்கு போயிடுவாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதை தான் இவங்க சிம்பாலிக்காக செய்கிறாங்க. பாண்டவர்கள் பூமி வழியாக தப்பிச்சு போகிறாங்க. அது அந்த கொட்டா மாரி இருக்கிறது அரக்குமலை. அந்த அரக்குமலை எரிஞ்சிச்சு, பாண்டவர்கள் தப்பிச்சு போகிறாங்க. அதுதான் இது கதை. இது இப்போ எல்லோரும் பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிப்பாங்க, பாண்டவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுடுவாங்க. அவங்க பார்த்தா காட்டில் போய் அப்போ ஒழிஞ்சிப்பாங்க. இது என்னென்னா அவங்க காட்டில் இருக்கிறப்ப பர்காசுரன் ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா மனுஷ மாமிசத்தை தான் உண்டு வாழ்ந்துன்னு இருப்பார். அவர்
அதை வந்து அழிக்கிற ஒரு கதை தான் இது. அப்போ என்ன பண்ணுவார், பீமன் கிட்ட வந்து ஒருத்தவங்க அந்த ஊர் மக்கள் வந்து போவாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க வந்து போகணும், அவருக்கு சாப்பாடு எடுத்துன்னு போகணும். அவரையும் சாப்பிட்ருவாரு, அந்த வண்டி நிறையா இருக்க சாப்பாடையும் சாப்பிட்ருவாரு, அந்த மாட்டையும் சாப்பிட்ருவாரு. அதேமாதிரி வந்து ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, பீமனை வந்து அனுப்புவாங்க இதுக்கு வந்து. அப்போ என்ன பண்ணுவார், பீமன் வந்து ஒரு வண்டி நிறைய ஒரு சாப்பாடு அப்புறமேட்டா வந்து எடுத்துகிட்டு ஒரு போவார். அப்போ போகப்போ வந்து அந்த பகாசுரன் வந்து இருக்க மாட்டார் அந்த சமயம் வந்து. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பீமன் வந்து என்ன பண்ணுவார், அவருக்கு பசி வந்துடும். பீமன் வந்து இயற்கையாகவே நல்லா சாப்பிட்ற ஒரு பசி வந்துடும். அந்த பசி வந்து என்ன பண்ணுவார், அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்ருவார். அப்போ அந்த பர்காசுரன் என்ன பண்ணுவார், பின்னாடி இருந்தால் அவர் எட்டி உதைப்பார். அப்போ என்ன பண்ணுவோம், பர்காசுரனுக்கும் வந்து பீமனுக்கும் சண்டை நடக்கும். அப்போ சண்டை நடக்கிறப்ப என்ன ஆகும்னா வந்து பர்காசுரனை வந்து பீமன் சாவடிச்சிடுவார். சாவடிச்சு என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கும் இடிம்பின்னு சொல்லிட்டு. அந்த இடிம்பிக்கும் பீமனுக்கும் வந்து கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்து அதில் பிறந்தவர் தான் வந்து கடோர்கஜன் வந்து பிறப்பார் பீமனுக்கு வந்து. அந்த ஒரு சம்பவம் தான் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பகாசுரன் வந்து அந்த சிலை தான் அவர். இப்போ மைக்கில் ஒருத்தர் பேசிட்டுருக்கல, அவர் தான் வந்து பீமன் வந்து. பீமன் வந்து சண்டை போடுற ஒரு காட்சி தான் இதை இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால இங்கே வந்து காப்பு கட்டுவாங்க, முறைய விரதம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுவுமே இந்த ரோலுக்கும் வந்து ஒரு காப்பு கட்டுவாங்க. அதுவும் ஒரு ஜென்ரேஷன் தான். அவங்க அந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க மட்டும்தான் இங்கே பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து காலையில் வந்து வீடு வீடாக போய் ஒரு மாட்டு வண்டி மாரி ஒன்று எடு பண்ணி எனக்கு பசின்னு சொல்லிட்டு இந்த சாமி போவோம். இதுக்கு பின்னாடி ஒரு மாட்டு வண்டியும் ஒரு ஆளும் போவாங்க. வீடு வீடாக போய் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு வாங்கிப்பாங்க. சாப்பாடு வாங்கி என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த சம்ஹாரம் முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த சாப்பாடு வந்து எல்லோரும் கொடுப்பாங்க. கல்யாணம் ஆகி வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து அந்த சாப்பாடு வந்து சாப்பிட்டா வந்து குழந்தை தங்கிட்டு தான் வந்து இது ஐதீகம் இது. அதுக்கு வந்து இன்னும் வந்து கடைப்பிடிச்சின்னு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு வண்டி நிறையா சாப்பாடு இருக்கும். அதை என்னால் வந்து எடுக்க முடியல. ஒரு மாட்டு வண்டி நிறையா சாப்பாடு வந்து இந்த சூரன் கூட வந்து பின்னாடி வந்து பீமன் வேஷம் போட்டு இருக்கிறவர் வந்து எடுத்துகிட்டு போவார். அந்த அவ்வளோ சாப்பாடு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு, நான்வெஜ் தான் இருக்கும், எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த கதை. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, அது எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாம் வந்து அவ்வளோ யூனிட்டியாக வந்து ஒற்றுமையாக வந்து இந்த திருவிழா வந்து எல்லாத்தையும் வந்து நடத்தி கொடுத்துன்னு இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நடக்கும். காலையில் சாப்பாடெலாம் வாங்கிட்டு இருப்போம். இந்த ராக்கெட் வந்து அடிச்சிச்சுன்னா இந்த இறந்துட்டாருன்னு அர்த்தம். காலையில் வந்து நைட்டு தான் முடியும். இது வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பாஞ்சால் தேசத்துக்கு போய் அங்கே வந்து திரௌபதி விவாகத்தில் வந்து போயிட்டு ஜெயிச்சு விவாகம் பண்ணிவிட்டு அர்ஜுனன் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வந்து குந்தி தேவி வந்து எல்லாம் பங்கு பிரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கிருஷ்ணரோட அறிவுரையை கேட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே வந்து 5 பேர் வந்து ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்மத்தில் வந்து இது திரௌபதி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வரம் கேட்பாங்க. அழகானவனா வேணும், லட்சணமானவனா வேணும், ஒரு வீரனாக வேணும், பலசாலியாக வேணும், அவனுக்கு வந்து எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு வரம் கேட்பாங்க. அதனால தான் வந்து இவங்களுக்கு வந்து 5 பேருக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதா வந்து சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல எனக்கு. இது நான் அந்த கோவிலில் கேட்டதுக்கு அப்படி சொன்னாங்க. ஓகே, சூப்பர். அதுதான் இப்போ பாஞ்சால் தேசத்தில் வந்து வில்லு மாரி ஒன்று வச்சு அதை அடித்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கல்யாணம் பண்ணுவாங்கன்னு அது நான் எடுக்கல. இது 5 பேர் கல்யாணம் நடக்கிறத மட்டும் நான் எடுத்துக்கினேன். ஏன்னா இது கோவில் உள்ளார சேர்த்தாலும் இது யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ 5 பேருக்கு வந்து கல்யாணம் நடந்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்தினாபுரம் நோக்கி போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்ததுன்றத வந்து அதையும் ஒரு கதையாக வந்து இவங்க எடுத்திருப்பாங்க. எப்படி என்ன கதைனா வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ராஜசூரிய யாகம் நடத்த போவாங்க. அப்போ வந்து சகுனி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளான் ஒன்று போடுவார். அங்கே இருக்க பசுக்களெல்லாம் வந்து கவர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து போவார். அப்போ வந்து இது வந்து கிருஷ்ணன் மூலமாக அர்ஜுனனுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து ஒருத்தவங்க கூட இருக்கிறப்ப அவங்க ரூமுக்கு வந்து போகக்கூடாது. இவர் என்ன பண்ணுவார் வந்து தர்மன் ரூமில் வந்து காண்டிபத்தை வச்சுருப்பார். அப்போ அந்த காண்டிபத்தை வந்து அவர் எடுக்க போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு வருஷம் வந்து அவருக்கு சன்னியாசம் போகணும். அந்த இதை அவர் வாங்கிப்பார். அர்ஜுனன் போய் அந்த மாடுகளெல்லாம் வந்து மீட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாட்டெல்லாம் மீட்டு எடுத்துகிட்ட உடனே அர்ஜுனன் என்ன பண்ணிடுவார், வனவாசம் போயிட்டு சுபத்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பார். அவங்க மூலிமா வரவங்க தான் வந்து இவங்க அபிமன்யு. அந்த கதை தான் இது. இவர் மாட்டை காப்பாற்றிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி இந்திரபிரஸ்தத்துக்கு வந்து ராஜசூரிய யாகம் வச்சு அவங்க வந்து ஒரு சக்கரவர்த்தியாக வந்து முடிசூடிடுவார் தர்மராஜா வந்து. அதுதான் இது. அதை கதையாக வந்து இவங்க இப்படி எடுத்திருக்காங்க, வேறு எதுவும் இல்லை இது. அப்போ தான் வந்து
இவங்க துரியோதனுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வார்னு இருக்கும். எப்படியா வந்து அந்த நாட்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு கோபம் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து மறுநாள் வந்து திரௌபதி வந்து பணைய வச்சு தோற்று அந்த துகிலூர் அதுவும் இந்த கோயிலில் நடக்கும். அதுவும் நான் வந்து வீடியோவில் நான் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோவாக வந்து. அது நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, சூப்பர். இதுதான் வந்து திரௌபதி அம்மன் வந்து துகில் உரியது தான். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து இது நடக்கும். இது மறுநாள் நைட்டு வந்து சாமி வந்து இது வெளியில் நடக்கும். இது ஒரு நாடகம் மாரி வந்து பண்ணி எல்லாருக்கும் வந்து இதை கொண்டு போகிறதுக்கு இதை வந்து எடுப்பாங்க. இந்தமாரி வந்து இது பூஜைலாம் செஞ்சு இதை வந்து துகில் உரத்தை எடுப்பாங்க. கிருஷ்ணன் வந்து காப்பாற்றுற மாரி வந்து செஞ்சு துச்சாதனை வந்து கீழே ஊந்துடுற மாரி வந்து இது எடுத்துகிட்டு முடிச்சிடுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் வந்து வனவாசம் போகிறது. அதையும் வந்து இங்கே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. நான் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் பாருங்களேன். அப்படியே வந்து கிருஷ்ணன் வந்து காப்பாற்றுறாரு. துச்சாதனை இழுக்க முடியாமல் எல்லாத்தையும் இழுத்துட்டு என்ன பண்ணிடுறாரு, கீழே விழுறாரு. அதுதான் இது ஃபுல்லாக வந்து எடுத்திருக்காங்க, வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. இது மறுநாள் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாண்டவர்கள் வந்து காட்டை நோக்கி வந்து போகிறாங்க. அதுதான் காட்டை நோக்கி போகிறாங்கன்னா வந்து அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அந்த பாண்டவர்களோட விக்கிரகத்தை வந்து அந்த விநாயகர் கோயிலில் வச்சுருவாங்க. அப்படின்னா வந்து பாண்டவர்கள் காட்டுக்கு போயிட்டாங்க, 14 வருஷம் வந்து வனவாசம், ஒரு வருஷம் அநியாய வாசம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஐதீகமாக என்ன பண்ணுறாங்க, அங்கே விநாயகர் கோயிலை வச்சுட்டு அங்கேருந்து தான் சாமி வந்து மறுநாள் வந்து ஊர்வலம் வந்து கிளம்பும். ஓகே, இப்போ பாண்டவர்கள் வந்து போகிறப்போ வனவாசம் போகிறப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு வரம் கேட்கறதுக்கு வந்து போயிடுவாங்க. தர்மர் வந்து யட்சின் கிட்ட வரம் வாங்குவார். அதேமாரி வந்து நகுல சகாதேவன் வந்து அஸ்வினி கிட்ட வரம் வாங்குவார். பீமன் வந்து ஆஞ்சநேயர் கிட்ட வரம் வாங்குவாங்க. அதேமாரி அர்ஜுனன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவபெருமாள் கிட்ட பாசுபதாஸ்திரம் வந்து வாங்குவார். அது எப்படி வந்து இவங்க இது பண்ணுவாங்கன்னா வந்து தபசு மரம் ஏறுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மரத்து மலை ஏறி சிவபெருமானை நோக்கி தபம் பண்ணுறது தான் ஐதீகம். அவர் தபத்தை முடிச்சுட்டு என்ன பண்ணுவார்னா, இவர் தான் அந்த அர்ஜுனன் வேஷம் போட்டுன்னு இருக்கார் பாருங்க. அவர் வந்து மரத்து மலை ஏறி எலுமிச்சி பழம்லாம் தூக்கி போடுவார். இந்த கதையை வந்து சொல்லிவிட்டு இந்த யார் வந்து இந்த எலுமிச்சி பழத்தை பிடிக்கிறாங்களோ கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். இது வந்து தபஸ் மரம் ஏறுறது. சிவபெருமாள் வந்து அவருக்கு வந்து அவருக்கு வந்து அந்த பாசுபதாஸ்திரத்தை வந்து கொடுக்குறாரு. அது மூலிமா தான் கர்ணன் பல வீரர்களை வந்து அர்ஜுன் வந்து வீழ்த்தினார். அதுதான் இந்த கதை வந்து. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் வந்து வரம் வாங்கிட்டு அப்புறமேட்டா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து விராட் தேசத்தை நோக்கி அவங்களாம் போவாங்க. இந்த கதை தான் இது. அதுக்கு முன்னாடி வந்து சிந்துராஜன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க இருக்காங்கல்ல, துரியோதனனோட தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க, துச்சலைன்னு. அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி மேலே கொஞ்சம் ஆசை வந்து என்ன பண்ணுவாங்க, திரௌபதியை கடத்தின்னு போய் அவங்க அண்ணாந்த வார்த்தை வந்து முடிக்க பார்ப்பாங்க. அதுக்காக அர்ஜுன் வந்து காப்பாற்றி அவருக்கு மொட்டைலாம் போட்டுருவார். அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அர்ஜுன் வந்து நேராக வந்து என்ன பண்ணுவாங்க, விராட் தேசத்தை நோக்கி போவாங்க. அங்கே வந்து தர்மன் வந்து மந்திரியாக இருப்பார். பீமன் வந்து சமயக்காரனாக இருப்பார். அர்ஜுனன் வந்து ஒரு திருநங்கையாக இருப்பார். நகுலன் வந்து மாட்டு தொழுவத்தை இருப்பார். சகாதேவ் வந்து குதிரையை பார்த்துன்னு இருப்பார். ஆளாளுக்கு ஒரு வேஷத்தில் இருப்பாங்க. திரௌபதி வந்து ராணிக்கு சேவை செய்கிற ஒரு பொண்ணாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து விராட் தேசத்தில் வந்து கீச்சகன்னு ஒரு அரக்கன் இருப்பார். அவர் வந்து பீமன் வந்து கொன்னுடுவார். இது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்க துரியோதனுக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹஸ்தினாபுரத்துலேருந்து ஒரு பெரிய போர் ஒன்று கூட்டின்னு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவார், அந்த ராஜாவுக்கு வந்து உத்திரன்னு ஒரு பையன் இருப்பான். அவர் கூட வந்து ரத சாரதியாக வந்து அர்ஜுனன் போவார். அவர் சின்ன பையன் இருந்தாலும் பயந்துருவார். அப்போ என்ன பண்ணுவார், அவங்க அநியாயவாதம் அப்போ தான் முடியும். அப்போ வந்து என்ன பண்ணுவார், இவர் திருநங்கையிலேருந்து இவர் வந்து பாதியாக வருவார். இவர் வந்து ஒரு ஆளாக வருவார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அர்ஜுனன் வந்து கர்ணன், அப்புறம் பீஷ்மர், துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன் எல்லாரையும் வந்து சமாளிச்சுட்டு அங்கே காப்பாற்றி விராட்டை வந்து சேவ் பண்ணுவார். அந்த கதை தான் இது. அதை தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. அது வந்து சேவ் பண்ணி என்ன பண்ணுவார், விராட் தேசத்தை வந்து மீட்டு விராட் நாட்டுக்காரங்கிட்ட கொடுத்துருவாங்க. விராடனும் பாண்டவர்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அந்த கதை தான் இந்த சிம்பாலிக்காக வந்து பண்ணுது. அர்ஜுனன் வந்து பெண் வேடத்தை கலைச்சிட்டு அர்ஜுனனாக வந்து வராரு, அந்த பாதி ட்ரெஸ்ஸோடு வராரு. அதுதான் இந்த கதை இது. அதை தான் வந்து இவங்க வந்து பண்ணி காட்டுறாங்க. இப்போ இந்த வேஷம் போட்டுன்னு இருக்கவர் வந்து இவங்க கௌரவர்களில் ஒரு ஆளாக வந்து நின்று
போர் புரியுறாங்க. அதுதான் இது, வேறு எதுவும் இல்லை. ஓகே, சூப்பர். நம்ம நெக்ஸ்ட்டு கன்டினியூ பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து போர் பற்றி வந்து இவங்க வந்து எடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து போருக்கு முன்னாடி வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து களபலி கொடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அர்ஜுனன், கிருஷ்ணன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரவான் 3 பேருக்கு அந்த சாமுதிரியா லட்சணம் பொருந்திய ஜாதகம் இது. கிருஷ்ணன் வந்து இந்த வாரில் கண்டிப்பாக இருந்தாகணும். அரவான் தான் வந்து இருக்க முடியாது. ஏன்னா வந்து அரவான் என்ன பண்ணுவார், தன்னை தானே வந்து பலி கேட்டு கொடுத்துப்பாரு. ஆனால் அவர் ஒரு வரம் கேட்பார். நான் அதுதான் வந்து எனக்கு யாராவது வந்து ஒரு லேடிஸ் இது வேணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து பெண் வேடம் போட்டு அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு நாள் கல்யாணம் பண்ணி அவர் களபலி கொடுத்தாரு. அவருக்கு தலை மட்டும் உயிரோடு இருக்கும். அந்த தலையை வந்து ஒரு மலையில் வச்சுட்டு அவர் பார்த்துட்டு இருப்பார். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த சமயம் அவருக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. கிருஷ்ணனாக பொண்ணாக வந்து இது பண்ணி அவருக்கு வந்து களை பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் இது. அதுக்கப்புறம் வந்து போர் வந்து நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து துச்சாதன வரம்னு சொல்லுவாங்க. எங்கள் இதில் வந்து ஒரே இதில் முடிச்சுவாங்க. இவங்க துச்சாதன வரம், துரியோதன வதம்னு சொல்லுவாங்க. துச்சாதன வரம் வந்து இப்போ பார்க்குறீங்க, இவங்க திரௌபதி வேஷம் போட்டுட்டு இவங்களுக்கு அருள் வந்து ஆடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து துச்சாதனை வந்து சாவடித்து அந்த ரத்தத்தை வந்து தலையில் தடவி பூவாக வச்சு அவங்க வந்து அந்த சபதத்தை முடிக்கிறது தான் வந்து இது ஐதீகம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அங்கே அதேமாரி தான் வந்து அவங்க ரத்தத்தை வந்து தலையில் தடவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த சபதத்தை முடிச்சு இதோட வந்து தர்மமே வென்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கொடியை வந்து ஏற்றுவாங்க. அதுதான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தது வந்து துரியோதனன் வாதம் வந்து வரும். இது கண்ணாடியில் வந்து காமிக்கிறாங்க. சாமி வந்து பூ வச்சு இருக்கிறத வந்து சாமிக்கே காமிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து துரியோதனன் வாதம் இது. இது அந்தமாரி வந்து அவங்களுக்கு சாமி இதுவானவுடனே அவங்க கோவில் கிட்டேன்னு போயிட்டாங்க. இது அடுத்த நாள் வந்து துரியோதன வாதம்னு ஒன்று வரும். அதுவும் வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுதான் இது. இது துரியோதன வாதம். அவங்க தொலை தொடர்ந்து வந்து சாவடிச்சிட்டாங்க. சாவடித்து சாமி வந்து மகாபாரத போர் வந்து முடிவுக்கு வருது. இதுதான் இந்த கதை. துரியோதனனுக்கு தொடையில் தான் அடிக்கணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வரம் ஒன்று கிடைக்கும். அது என்ன வரம்னா வந்து அவங்க அம்மா காந்தாரி வந்து அவங்க புருஷனை தவிர யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கண்ணை மூடின்னு இருப்பாங்க. அது கண்ணை திறந்தோடனே அவங்க உடம்பு ஃபுல்லாக வந்து அந்த ஷீல்டு மாரி ஆகிடும். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், ஏமாற்றி பெத்த தாய் முன்னாடி எப்படி நீ நிர்வாணமாக இருப்ப, நீ கொஞ்சமாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி அவர் அனுப்புவாங்க. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே அந்த தொடையில் மட்டும் துணியை பொண்ணு போயிட்டாலும் அவர் முழு பவர் கிடைக்காது. கரெக்டாக பீமன் தொடையில் அடித்து அவர் சாவடிச்சிடுவார். அதுதான் இப்போ பார்த்துன்னு இருக்கீங்க. கிருஷ்ணனோட அறிவுரையால் வந்து இந்த போர் வந்து முடிஞ்சிடும். இதனால் பலராமருக்கு வந்து கோவம் வந்து பீமன் வந்து தாக்க போவார். கிருஷ்ணன் வந்து பேசி அதை தடுத்து நிறுத்திடுவார். அதுதான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து தீமிதி திருவிழா நடக்கும். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பெத்தராதான்னு சொல்லிட்டு ஒரு போகிற ஒரு கதை எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து தீ மிதிக்கிறாங்க. எல்லாம் சாமி எடுத்துன்னு கரகம்லாம் எடுத்துன்னு தீ மிதிக்கிறாங்க. இந்த பௌத்தராஜா வரலாறு வந்து எனக்கு தெரியல. நான் மகாபாரதத்தில் பார்த்துட்டேன். அப்புறமேட்டா வந்து விஜய் டிவியில், அப்புறமேட்டா வந்து சன் டிவியில் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். இந்த பௌத்தராஜாவை பற்றி எனக்கு முழுசாக ஹிஸ்ட்ரி கொடுக்கல. யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ். தேங்க்யூ ஃபார் ஆல். கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.